இப்ப சொல்லுங்க மக்களே, யாருக்கு யார் மேல பொறாம, யாருக்கு யார் மேல வன்மம் அதிகமா இருக்கு? நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல, வீட்டுக்குள்ள வந்த சாச்சனாக்கு சௌந்தர்யாவை பார்த்து கடுமையான பொறாம. எப்படி சௌந்தர்யாவை பார்த்து கடுமையான பொறாம. அது மட்டும் இல்லாம சௌந்தர்யா மேல கடுமையான வன்மத்துல வேற வந்திருக்காங்க. அதை நான் நேத்து நைட்டே கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் ப்ரோ. இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது சாச்சன் என்ன நினைச்சிட்டு போயிருப்பாங்கன்னா, ரைட்டு நம்ம பயங்கரமா ஃபேமஸ் ஆயிருப்போம், வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையும் நம்ம வச்சு அடி பிரிவிருன்னு பிரித்திருக்கோம், அப்போ வெளியே நமக்கு மக்கள் மத்தியில வெறித்தனமான சப்போர்ட் இருக்கும் நினைச்சு வந்திருப்பாங்க. ஆனா வந்து பார்த்தா கண்டிப்பா சப்போர்ட் இருந்துச்சு. ஓகே, சாச்சனாக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா கடைசி நாட்கள்ல சாச்சனை கொஞ்சம் அவங்களுக்கான விஷயங்களை மாத்திக்கிட்டா சப்போர்ட் கிடைச்சிச்சு. ஆனா அதை விட அதிகமா உள்ள இருக்க முத்துக்குமரன், ஜாக்லின், சௌந்தர்யா இவங்களுக்குலாம் வெறித்தனமா சப்போர்ட் கிடைச்சிச்சு. இதை நீங்க ஆக்சுவலா சும்மா எட்டி பார்க்க கூடாது. இதை நீங்க ஆக்சுவலா சும்மா எட்டி பார்த்தா உங்களுக்கு புரியாது. சாச்சனா எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன். சாச்சனா ஒரு நாள் நைட் வந்து ராணோ கிட்டே ரயான் கிட்டே நினைக்கிறேன், ஆமா 2 பேர்ட்டையும் போயிட்டு கேட்டிருப்பாங்க, டாப் 5 ஆர்டர் சொல்றா, யாரு வந்து வெளியே டாப் 5 ஆர்டர் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, நீ சொல்லு பார்க்கலாம் அப்படி சொல்லி கேட்கும்போது ரயான், ராணோ 2 பேருமே சொன்ன ஆர்டர் என்ன தெரியுமா? சௌந்தர்யா, முத்துக்குமரன், ஜாக்லின், இந்த 3 பேர் பேரை தான் ஃபர்ஸ்டே சொன்னாங்க. சாச்சனாக்கான பேர் அங்க வரவே இல்லை. ஓகேவா? அப்படி சொல்லி முடிச்ச அடுத்த நாள் காலையிலேயே சாச்சனா வந்து என்ன பண்ணாங்கன்னா, சௌந்தர்யா கிட்டே ஜாக்லின் கிட்டே சண்டைக்கு போனாங்க. ஓகேவா? 2 பேர்ட்டையும் சண்டைக்கு போனாங்க, வேணும்னு சொல்லி சண்டைக்கு போனாங்க. அதே மாதிரி முத்துக்குமரன் சண்டைக்கு போனாங்க. ஆனா முத்துக்குமரன் மொக்க கொடுத்து விட்டான். எப்படியே முத்துக்குமரன் அந்த இடத்துல மொக்க கொடுத்து விட்டான். அதனால மட்டுமே அந்த வாரத்துல இருந்து ஃபுல்லாவே முத்துக்குமரனுக்கான தங்கச்சியா மாறினாங்க சாச்சனா. ஓகேவா? சரி, ஓகே, தங்கச்சியா மாறினாங்க, அதெல்லாம் இருந்துட்டு போட்டு. ஆனா நேத்து வீட்டுக்குள்ள வந்தாங்கல்ல, வீட்டுக்குள்ள வரும்போது என்னால ஒரு சீன் கவனிக்க முடிஞ்சு. வீட்டுக்குள்ள வராங்க, வந்தோடனே சௌந்தர்யா வந்து பார்த்து சிரிச்சு கை கொடுக்க போறாங்க. சாச்சனா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஒரு மாதிரி லைட்டா அப்படி தலையை மட்டும் ஆடிட்டு ஒரு மணி கை கொடுத்தாங்க. அப்பவே நினைச்சேன், ரைட்டு, வன்மங்கள் உள்ள இருக்கு, பொறாமைகளை காட்ட ஆரம்பிச்சாங்கன்னு நினைச்சேன். நேத்து நைட் ஒரு சீன் பார்த்துட்டு எபிசோட்ல கூட ஒரு கட் காமிச்சிருப்பாங்களே, வேணும்னு சொல்லிட்டு சௌந்தர்யா மாதிரியே மார்க் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. இது மார்க்கிங் தானே ப்ரோ? இப்போ நம்ம மார்க்கிங் சொல்லலாமா இல்ல கேக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சௌந்தர்யா சொல்லும் போது மார்க்கிங்னு சொல்லி நம்ம பயங்கரமா சண்டை போட்டிருக்கோம். நீங்க கூட என்ன திட்டிருக்கீங்க, ப்ரோ பேசு ப்ரோன்னு சொல்லிட்டு நான் கூட பேசியிருக்கேன். இப்ப சொல்லுங்க, இதுக்கான பேர் என்ன? இல்ல இதுக்கான பேர் என்ன? இப்ப சொல்லுங்க. இது மார்க்கிங் தானே? நேத்து நைட்டே உட்கார்ந்து என்ன செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா, சௌந்தர்யா பண்ற மாதிரி தலை ஆட்டுறது, சௌந்தர்யா பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்றது, சௌந்தர்யா பேசுற மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப நேத்து நைட்டே சௌந்தர்யா கொஞ்சம் கண்டுபிடிச்சாங்க, ரைட்டு இது ஏதோ சரியில்லடான்னு சொல்லிட்டு, எப்பா நீ ஏதோ ட்ரை பண்ற, என்ன மாதிரி ட்ரை பண்ற போல ஏதோ ஒன்று பண்ணுமான்னு சொல்லி சொல்லும்போது, உங்களை மாதிரிலாம் ட்ரை பண்ண முடியாதுக்கா, நீங்க எல்லாம் வேற லெவலுக்கா, நீங்க எல்லாம் ரேர் பீஸ்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க, நீ ஏதோ பண்ற, ஏதோ பண்ணுமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உனக்கு அது ஓகேன்னு சொல்லிச்சா நீ பண்ணுமா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அந்த இடத்தோட கடந்து போயிருப்பாங்க. அப்போ உடனே சாச்சனா சொல்லிருப்பாங்க, ஏக்கா கொஞ்சம் சிரிக்கா. அப்பவும் அந்த இடத்துல சாச்சனா சொல்லிருப்பாங்க, ஏக்கா கொஞ்சம் சிரிக்கா, எனக்கா சிரிக்கவே மாட்டேங்கா, நீ சிரிச்சா நானும் சிரிப்பேக்கான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கும் நம்ம சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க, இல்ல இவ்வளவுதான் சிரிப்பு வருது, எனக்கு இந்த மாதிரி சர்க்காசம் சிரிப்பு தாமா வருது, அவன்கிட்ட ஒரிஜினல் சிரிப்பு வர மாட்டேருக்கு, நீ கிளம்ப அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தட்டி விட்டு போயிருப்பாங்க. இருந்தாலும் தட்டி விட்டு போன பிறகு நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து வன்மன்னு சொல்லிட்டு தனக்கான வன்மத்தை கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. எப்படி தனக்கான வன்மத்தை சௌந்தர்யா மேல கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப காலைல கவனிச்சுன்னா, காலைல எந்திரிச்சல இருந்து சௌந்தர்யான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க போல. உட்கார்ற இடத்துல எல்லாம் சௌந்தர்யா பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. சௌந்தர்யா எப்படி ஃபேம் எடுத்துட்டா, சௌந்தர்யா எப்படி இருக்கா, வெளியே சௌந்தர்யாக்கு எப்படி ஒரு சப்போர்ட் இருக்குது, சௌந்தர்யா இதான் பண்றாங்க, இப்படி பண்றாங்கன்னு சொல்லி பேசிட்டே இருந்தா, அது ஒரு கட்டத்தை தாண்டி இப்ப நார்மலா வீட்டுக்குள்ள வந்து யாராவது ஒருத்தர் பாட்டு படிச்சா சௌந்தர்யா டான்ஸ் ஆடுவாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க, நார்மலா யாரும் பாட்டு படிச்சாங்க சௌந்தர்யா போய் டான்ஸ் ஆடுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு சும்மா காலைல போர் அடிச்சிட்டு இருக்கோம், இல்ல லிவிங் ரூம்ல உட்காந்து மொத்தமா ஒருத்தர எந்திரிச்சு போய் பாட்டு படிக்கலாம்னு சொல்லி பண்றாங்க. ஓகேவா? அப்படி எந்திரிச்சு போய் ஒருத்தர பாட்டு படிக்கும் போது தர்ஷா குப்தா நினைக்கிறேன், தர்ஷா குப்தா எந்திரிச்சு போய் பாட்டு படிக்கிறாங்க. வேணும்னு சொல்லிட்டு சாச்சனா இங்க இருந்து எந்திரிச்சு போயிட்டு என்ன பண்றாங்க தெரியுமா? சாச்சனா இங்க இருந்து எந்திரிச்சு போய் நம்ம சௌந்தர்யா பண்ற மாதிரி தலைமுடி ஆட்டுறது, இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் போடுவாங்களா, ஒரு மாதிரி இப்படி ஸ்டெப் போடுவாங்களா, அந்த ஸ்டெப் போடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே சௌந்தர்யா பண்றதை பண்ணி காமிக்கிறாங்க. எப்படி அப்படியே சௌந்தர்யா பண்றதை பண்ணி காமிக்கிறாங்க. இதுல முத்துக்குமரன் நான் பாராட்டுவேன். முத்துக்குமரன் இங்க இருந்து வான் பண்றான், நீ பண்ற தப்புமா, அப்படி பண்ணாத, அப்படியே அப்படியே நீ பண்ற தப்புமா, இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து இப்படி பண்ணான்னு சொல்லி வான் பண்ணுவான். பண்ணாதன்னு சொன்ன பிறகு கூட சாச்சன் அவர்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப பக்கத்துல இருந்து யாரோ கேட்பாங்க, சௌந்தர்யா ஒன்ன மாதிரி தான் பண்ற போது ஏதோ பண்ணிட்டு போறா, ஏதோ ட்ரை பண்றா, ஏதோ அவளுக்கு வந்திருக்கும், ஏதோ ஒன்று பண்ணும்ல, அதான் ட்ரை பண்றா போல, பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் இதை பத்தி யோசிக்கவே மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா சௌந்தர்யாக்கு நல்லாவே தெரியும் இப்படி பண்ணாது யாருக்கு பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதனால சௌந்தர்யா அந்த விஷயத்தை பெருசா கண்டுக்கல. இப்போ இந்த விஷயத்தை நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ சாச்சனா அவர்கள் வந்து சௌந்தர்யாவை பெருமையா காட்டுறாங்களா, இல்ல சாச்சனா அவர்கள் சௌந்தர்யா வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இதுதான் பண்றாங்க, இல்ல
இல்ல சாச்சன் அவர்கள் வந்து சௌந்தர்யா இப்படிதான் பண்றாங்க, இப்படி பண்ணி பயங்கரமா வெளியே மக்கள் மத்தியில செம சப்போர்ட் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சு சௌந்தர்யாவை டவுன் பண்ண விரும்புறீங்களா? எனக்கு புரியல. இப்போ நீ வீட்டுக்குள்ள போன, நீ வீட்டுக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணி ஃபேம் ஆகணும்னு நினைச்சேன்னா தனிப்பட்ட முறையில் ஏதாவது ஒண்ணு பண்ணும். எவனா ஒருத்தன் பண்ணதை தூக்கி கொண்டு வந்து பண்ணி நான் தான் மாசி நான் தான் தமாசுன்னு பண்ணக்கூடாது. அது ரொம்ப கேவலமான வேலையா இருக்கு. எப்படி ரொம்ப கேவலமான வேலையா இருக்கு. நேத்து நைட்டே நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நேத்து நைட்டு யாரோ ஒரு சில பேர் வான் பண்ணிருப்பான். பவித்ரா நினைக்கிறேன், பவித்ராவும் நம்ம ஜாக்லின் ஏதோ சொல்லிருப்பாங்க, ஏய் சண்டை போடாங்கடி அமைதியா இருங்க, ஏதோ பண்ணிட்டே இருக்காங்கன்னு சொல்லி ஏதோ சொல்லிருப்பாங்க. சொல்லி முடிச்சப்பறம் இந்த கூட்டத்தெல்லாம் கலைச்சப்பறம் நேற்று கவனிச்சுன்னா தனியா போய் உட்காந்து வெளியே உட்காந்து அவங்க மனசாட்சிட்டு அவங்க பேசுவாங்களாம். நான் ஏதோ ஒண்ணு பண்ண போறேன், அது தப்பா போகுமான்னு தெரியல, எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்குது, ஆனா இந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கணும், அப்படி யூஸ் பண்ணா கெட்ட பேர் ஆகுமான்னு தெரியல, யார் யார் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியல, இருந்தாலும் அதை யூஸ் பண்ணோம், அதனால யாரா தப்பா நினைச்சீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, நான் கண்டிப்பா இந்த இடத்த நான் யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அப்பவே சொல்ல ஆரம்பிச்சாச்சு. அப்பவே நினைச்சேன் ரைட்டு அவளை தான் திருப்பி ஆரம்பிக்க போறாங்கன்னு நினைச்சேன். காலங்காத்தால ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல சௌந்தர்யா ஒண்ணுதான், உனக்கு அது ஓகேன்னு தோணுச்சுன்னா நீ பண்ணு, அப்படி உனக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா உனக்கு பண்ணு, எனக்கு எந்த ஒரு இஷ்யூல நான் ஹர்ட் ஆகல, நான் காலையில ஹர்ட் ஆனேன், அதை பத்தி பேசினேன், எனக்கு இப்ப ஹர்ட் ஆகல, எனக்கு ஒருவேளை ஹர்ட் ஆச்சுன்னா வந்து நானே சொல்றேன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்லி அவங்கள அப்படின்னு சௌந்தர்யா அவர்கள் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சொல்லிட்டு போன பிறகு நக்கலை உட்காந்து சாச்சன் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ சாச்சனாக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல நான் சாச்சனாக்கு ஒன்று சொல்லி ஆகணும், நீங்க ஸ்வாப் ஆக போறது இல்லை, அது ஒரு பிராங்க், கண்டிப்பா அது பிராங்கா தான் இருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ள எனக்கு டான்ஸ் ஆட விடுறாங்க, நீங்க டான்ஸ் ஆடுறத வச்சு உங்களை ஸ்வாப் பண்ணுவாங்களா? வாய்ப்புகள் கிடையாது. சரிப்பா நாளைக்கு வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க, மிஞ்சி போனா என்ன டாஸ்க் வைப்பாங்க? ஃபினாலே வரங்கள்ல பிசிக்கல் டாஸ்க் வைக்க மாட்டாங்க. ஸோ மிஞ்சி போனா அதிகபட்சமா மூல சம்பந்தமான டாஸ்க் வைப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் சின்னதா அந்த ஒரு எப்படி சொல்லலாம், இல்ல சின்னதா ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஏதாவது சம்திங் வைப்பாங்க. அப்படி வச்சா கூட அதுல நீங்க வின் பண்ணா உங்களை ஸ்வாப் பண்ணிடுவாங்களா என்ன? அப்போ உங்களை கஷ்டப்பட்டு ஓட்டுகள் போட்டு நாங்க வெளியே எடுத்தோம், அப்ப நாங்க யாரு? நாங்க இழிச்சவங்க, வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால உங்களை அவங்க ஸ்வாப் பண்ண போறது இல்லை. நீங்க ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்க ஸ்வாப்பிங் கிடைக்கும், நம்ம இந்த வீட்டுல பயங்கரமா ஒரு மாஸ் பண்ணி அந்த இடத்த எப்படியா ஸ்வாப் பண்ணிலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சிம்பிளா இந்த இடத்துல ஒண்ணே சொல்லிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஃபேம் வேணும்னா அதை நீங்க தனிப்பட்ட முறையில் யூனிக்கா ஏதோ ஒன்று பண்ணி ஃபேம் எடுத்துக்கோங்க, தப்புகளே கிடையாது. சௌந்தர்யா அவர்களுக்கு நேச்சுரலா ஒன்று வருதுன்னா அதை அந்த வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க, அது சௌந்தர்யாக்கான நேச்சுரல். ஓகேவா? இதை நான் இந்த இடத்துல சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்றேன் நினைக்க, நான் இந்த இடத்துல முத்துக்குமரன் சொல்றேன். ஏன்னா முத்துக்குமரன் அந்த இடத்துல ஒருவேளை தனக்கான வன்மத்தை காட்டணும்னு நினைச்சிருந்தான்னா சூப்பர் சூப்பர் சொல்லி சாச்சனாவை என்கரேஜ் பண்ணிருப்பான். ஆனா அவன் ஒரு சொட்டு கூட என்கரேஜ் பண்ணாம நீ பண்ண தப்புடான்னு சொல்லிட்டு இங்க இருந்து கை காமிச்சிட்டே இருந்திருப்பான். அதனாலதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அதனாலதான் வீடியோ மிட்லயே நான் வந்து முத்துக்குமரனை பாராட்டிட்டு தான் அடுத்த இதை பேசுறேன். இருந்தாலும் இது எனக்கு தப்பா தெரியுது, எப்படி இருந்தாலும் இது எனக்கு தப்பா தெரியுது. இது வந்து ஒரு எல்லையை தாண்டும் போது கண்டிப்பா இது நல்லா இருக்காது. எப்படி இது இருந்தாலும் இது வந்து ஒரு எல்லையை தாண்டமும் சுத்தமா நல்லா இருக்காது. அதனால நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இப்படி கேவலமா நீ வந்து யாரையா ஒருத்தரை பண்ணி அது மூலமா ஃபேம் எடுக்கணும்னு நினைச்சேன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சிம்பிளா சொல்ல போனா இந்த இடத்துல நீங்க இன்னொரு பாயிண்ட் கவனிச்சிருப்பீங்க, இந்த டாஸ்க் வந்து அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல, ஜாக்லின் வந்து அந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணோடனே சாச்சனாக்கான மூஞ்சி செத்து போச்சு. ஏன் தெரியுமா? சாச்சனாகன் மூஞ்சி ஏன் செத்துச்சுன்னா, அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ள பயங்கரமான டாஸ்க் வரும், அந்த பயங்கரமான டாஸ்க்ல பயங்கரமா நம்ம ஒரு ஃபேம் எடுத்துடலாம்னு சொல்லி நினைச்சாங்க. ஓகேவா? ஆனா டக்குன்னு இப்படி ஒரு மொக்க டாஸ்க் வரும்போது ஐயோ இப்படி ஒரு டாஸ்க் வச்சுட்டாங்களே, வெறுமனைக்கு டான்ஸ் மட்டும் தானே ஆட முடியும், அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. புரியுதா? இதை வச்சு நம்ம இப்ப என்ன பண்ண, இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண, அப்போ இந்த டான்ஸ் நம்ம பெஸ்ட் ஆஃப், அதனாலதான் அந்த ப்ரோமோல கவனிச்சிருக்கீங்க, முதல் ப்ரோமோல கவனிச்சுன்னா சாச்சனா டல்லா தான் இருப்பாங்க. ஆனா இப்ப லைவ்ல பார்த்தப்ப தான் சொல்றேன், சாச்சனாக்கு முடிவாயிடுச்சு, இன்னைக்கு நம்ம எதுவும் பெருசா சீன் போட முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் முதல் ப்ரோமோல அவங்க கொஞ்சம் டல்லா இருக்கிறாங்க, தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் உங்களுக்கான ஒரு ஸ்டஃப் அப்படின்னு திரும்பியே சொல்லிக்கிறேன். ரொம்ப ஒஸ்டான வேலையை பார்க்காதீங்க, ரொம்ப மட்டமா இருக்குது. பின்னாடி என் 2 தம்பிகள் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க, அடுத்து பார்க்கலாம்.